ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்திலும் கிரேஸ் டிவி குடும்பத்தின் சார்பில் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிப்பது அதிக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தயவுசெய்து இந்த வீடியோவை ஒரு 3-4 நிமிஷங்கள் இருக்கும், ஸ்கிப் பண்ணாத நீங்கள் பார்க்க முடியாமல் அன்பாய் தயவாக கேட்கிறேன். இந்த கிரேஸ் டிவி ஊழியமானது கடந்த 2016 ஆகஸ்ட் 10 ஆரம்பிக்கப்பட்டு கடந்த 10 ஆண்டுகளாக கேபிள் டிவி மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை வீட்டுக்குள்ளாக கடந்து போவதற்கு ஆண்டு உதவி செய்திருக்கிறார். ஒரு சாதாரண சூழ்நிலை ஆரம்பிக்கப்பட்ட கிரேசி ஊழியமானது இன்றைக்கி தமிழ்நாட்டில் அத்தனை மாவட்டங்களுக்குள்ளாக பல தேசங்களுக்குள்ளாக டிசிசிஎல் செட்டப் பாக்ஸு, யூடியூப்பு, ஃபேஸ்புக், மொபைல் ஆப்பு, வெப்சைட்டு, அதில் ஜியோ செட்டப் பாக்ஸு, ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸு, ருக் டிவி, பிஐபி டிவி, இப்படி பல கோணங்களில் ஆண்டுடைய வார்த்தை இந்த கிரேசி மூலமாக எல்லா இல்லங்களுக்குள்ளாக கடந்து போய் கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த கிரேஸ் டிவி ஊழியத்தின் நிமித்தமாக அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, அநேக சுகமாக இருக்கிறாங்க, அநேக சாட்சிகள் நேராக சொல்லியிருக்கிறாங்க. அநேக கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கிற பிரச்சனை இந்த டிவியை பார்த்து அநேகர் ஒப்புரவாகி இருக்கிறாங்க. ஆண்டுடைய வார்த்தை இப்படியாக 24 மணி நேரமும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாக டிவி மூலமாக சென்று கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆனால் இதில் அநேக தேவைகள் உண்டு பார்த்துங்க. எனவே பார்க்குறவங்க, இது கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க தயவுசெய்து இந்த கிரேசி ஊழியத்தை நீங்கள் மாதந்தோறும் உங்களால் முடிந்த ஒரு சின்ன காணிக்கை கொடுத்து தாங்க முடியாமல் அன்பாக கேட்குறேன். அநேக தேவைகள் இருக்குது. நீங்கள் ஒரு சாதாரணமான ஒரு ஆண்டுடைய ஊழியக்காரன்னு கேட்டால் ஆண்டுடைய வேலைக்காரன்னு சொல்லலாம், அவ்வளோதான். எனக்கு தெரியும், வேறு பெரிய ஊழியக்காரன்லாம் கிடையாது. ஆண்டுடைய ஊழியத்தை நான் என்னால் முடிந்த அளவுக்கு நான் செய்து கொண்டு இருக்கிறேன். ஆனாலும் ஊழியம் வளர வளர அநேக தேவைகள், இங்கே ஆஃபீஸுடைய தேவைகள், நிறைய தேவைகள் இருக்கிறதுனால எங்களால் அது சமாளிக்க முடியாது. சொல்ல ஒரு நாளும் பணத்தினால டிவி ஊழியமானது அதனுடைய வார்த்தை போகிற காரியங்கள் ஒரு நாளும் தடைப்படக்கூடாது. எனவே இந்த பண தேவைகளை சந்திக்க நீங்கள் ஜெபத்தோடு நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ண முடியாமல் அன்போடு கேட்குறேன். ஆண்டோடு பேசுங்க. ஆண்டவர் உங்களோடு பேசி கொடுக்க சொல்வார் என்றால் நீங்கள் கொடுக்க முடியாமல் அன்பாக கேட்குறேன். தயவுசெய்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க பார்த்து கொண்டு இருப்பீங்களா, எங்களுடைய வெப்சைட்டுக்குள்ளே போனால் அதில் கிவ்வர்ஸ்ன்னு ஒரு காலம் இருக்கும். அதில் நீங்கள் ரேசர் பே மூலமாக அதில் இருக்க அந்த கியூஆர் கோட் மூலமாக காணிக்கை நீங்கள் அனுப்பி தரலாம். அதே மாதிரி பார்த்து கொண்டு இருக்கிறவங்க, என்னாலனா இவ்வளோ முடியாது, நிறைய ஊழியத்தை நான் தாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த டிவி ஊழியத்தை மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்தி தயவுசெய்து கொடுக்க வைங்க. ஒரு நாள் ஆண்டுடைய வார்த்தை போவதற்கு பணம் ஒரு நாள் தடையாக இருக்கக்கூடாது. தயவுசெய்து எங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை காணிக்கையினால் தாங்க முன்வர முடியாது உங்கள் அன்பாக கேட்குறேன். நீங்கள் ஜிபேயில் அனுப்பலாம், ஃபோன்பேயில் அனுப்பலாம். வெப்சைட்டுக்குள்ளே www.gracetv.org அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும், கிவ்வர்ஸ் அண்ட் வாட்ச் லைவ். வாட்ச் லைவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ டிவியில் போயிருக்கிறத நீங்கள் 24 ஹவர்ஸும் பார்க்கலாம். அந்த கிவ்வர்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் காணிக்கை எங்களுக்கு அனுப்பி தரலாம். அனுப்பி தந்து எங்களோடு கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு தொடர்பு கொள்ளுன்றால் உங்களுக்காக செபிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். தயவுசெய்து இந்த ஊழியத்தை வளர்ச்சிக்காக, ஊழியத்தின் தேவைக்காக செபிக்கணும், தாங்கணும்னு சொல்லி உங்களை இருங்க கோப்பி அதிகமாக நான் கேட்குறேன். தயவுசெய்து அவனுடைய வேலைக்காரனாக கேட்குறேன், இந்த ஊழியத்தை தாங்க முன்வர முடியா. நீங்கள் அப்படி இந்த டிவி பற்றி தெரிந்து கொள்ளணும்னு சொன்னால் எனக்கு கால் பண்ணுங்கள், என் நம்பர் கால் பண்ணுங்கள். அப்படி யூடியூப்பை பார்க்கணுன்னா நீங்கள் கிரேஸ் டிவி செங்கல்பட்டுன்னு யூடியூப்பில் போய்ட்டு கிரேஸ் டிவி செங்கல்பட்டு அப்படி போட்டிங்கன்னா யூடியூப் சேனல் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். எனவே இந்த ஊழியத்தை தாங்க முன்வரும்படியாய் அன்பாய் பச்சைமா தயவாக கேட்குறேன். கர்த்தர் உங்கள் என் குடும்பத்தின் தொழிலையும் உங்கள் பிள்ளைகள் குடும்பத்தின் பேர பிள்ளைகள் அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாள் அவர் கொடுக்குற காணிக்கை ஒரு நாள் அவர் மறக்கவே மாட்டார். எனவே நீங்கள் மறவாத ஆண்டவருக்கு இந்த ஊழியத்தை காணிக்கையினாலும் ஜெபத்தினால் தாங்கும்படியாக அவன் அன்பாக கேட்கிறேன். காட் பிளஸ் யூ.